அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பார்ட் 8. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி ஆவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறப்பிற்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பிற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் பாபுல் என்னும் நகரில் பிறந்தார்கள். இவர்களின் காலத்தில் அநேக மொழிகள் பேசப்பட்டன. அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மொழிகளையும் கற்பித்தான். எனவே அந்தந்த மொழியாரிடம் அவர்களின் மொழியிலேயே பேசுவார்கள். குர்ஆனில் இவர்களை உண்மையாளர், பொறுமையாளர் என வர்ணிக்கப்பட்டுள்ளது. இறை நெருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்றுள்ளார்கள். இவர் நிதானமாக பேசுவார், அமைதியானவர், பூமியை பார்த்து நடப்பவர் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தனது முழு வாழ்க்கையும் இறைவன் பக்கமே மக்களை அழைப்பதிலேயே அர்ப்பணித்தார்கள். இவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி என் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா போய் பாருங்கள். அன்னலாரின் அற்புதம். பைத்துல் முகத்திஸ் பற்றிய அறிவித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் பயணத்தில் இருந்து திரும்பி வந்து மக்காவின் காபிர்களிடம் தாம் பைத்துல் முகத்திஸ் சென்றதையும், அங்கிருந்து 7 வானங்களுக்கு சென்று அங்கு சுற்றி பார்த்ததையும் கூறினார்கள். ஆனால் காபிர்கள் அதை நம்ப மறுத்ததுடன் பைத்துல் முகத்திஸ் பற்றி கேள்விக்கணைகளை தொடுத்தார்கள். அல்லாஹு தாலா தமது தூதருக்கு பைத்துல் முகத்திஸ் வரையில் உள்ள திரையை அகற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மக்காவில் இருந்தவாறே பைத்துல் முகத்தஸை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடையாளங்களாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பர்லை பற்றி. அடகு வைத்த பொருட்களை பயன்படுத்தாதீர். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒருவர் வந்து, என்னிடம் ஒரு குதிரை அடகு வைக்கப்பட்டுள்ளது. நான் அதன் மீது சவாரி செய்துவிட்டேன். அது தகுமா தகாதா என வினவினார். நீ எந்த அளவு குதிரையை பயன்படுத்தினீரோ அந்த அளவு வட்டியாகும் என இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் பதிலளித்தார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஹர்ரம் பிறை 10 நோன்பு. நோன்பு வைப்பதற்கு இந்த நாள்தான் சிறப்பானது என்றில்லை. ஆனால் ரமலான் மாதத்திற்கு ஆஷுரா தினத்திற்கு சிறப்புண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், எவனேனும் ஒருவன் ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே கொலை செய்வானோ அவனுடைய கூலி நரகமே ஆகும். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான். இன்னும் அவனை சபிக்கிறான். அவனுக்குரிய பெரிய வேதனையும் அல்லாஹ் தயாரித்து இருக்கிறான். உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கை கண்டு மகிழாதீர். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்குகிறான். தான் நாடியவர்களுக்கு அளவிட்டு கொடுக்கிறான். எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். இவ்வுலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமானதே ஆகும். மறுமையை பற்றி. முதல் கேள்வி. மறுமை நாளில் அடியார்களிடம், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வழங்கவில்லையா, மேலும் குளிர்ந்த நீரை புகட்டவில்லையா என்ற கேள்விதான் கேட்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி வழி மருத்துவம். பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு. எவர் ஒருவர் மாதம் 3 நாட்கள் காலையில் தேன் சாப்பிடுகிறாரோ அவர் பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னலாரின் அறிவுரை. நீங்கள் பிறருடைய பலவீனத்தை தேடி அலையாதீர்கள். மேலும் பிறருடைய குறைகளை துருவிக் கொண்டிருக்காதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.